ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வர்றோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 கொஷின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 5 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு வே. ஸோ இதே மாதிரி கொஷின் திருப்பி ரிப்பீட் ஆகும்போது இந்த கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளம்ங்கிறது இப்படி இருக்கும். ஸோ 3Dயில் வரையும் போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டு வரும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு 2 ரவுண்டாக வரும். ஏன்னா உள்ளே ஒரு ரவுண்டு, வெளியே ஒரு ரவுண்டு. ஓகேவா? ஸோ பாலை கட் பண்ணோம்னா உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, நான் நல்லா படம் வரைகிறேன். நடுவில் ஹாலோ ஸ்பேஸ், அதாவது உள்ளே ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஓட்டை இருக்கிற மாதிரி இந்த பால் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 ரவுண்டு இருக்கும். இந்த 2 ரவுண்டு இங்கே மேலே பெருசு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த இது. இல்லை அப்போ என்ன இருக்குன்னா 2 ரேடியஸ் இருக்கும். இது உள்ளே இருக்கக்கூடிய ரிங்குக்கு ஸ்மால் ஆர், பெரிய இருக்கக்கூடிய ரிங்குக்கு கேபிட்டல் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இப்போ நமக்கு மொத்த புறப்பரப்பு அப்படின்னா ஹாலோ ஹெமிஸ்பியரோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெளியே இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, அது கண்டுபிடிக்கணும். அவுட்டர் சர்ஃபேஸோட ஏரியா கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் இன்னர் சர்ஃபேஸோட ஏரியா. ஏன்னா நமக்கு 2 ரேடியஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இன்னர் சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸ், இது ரெண்டுக்குரிய தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ரிங்கு, அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபார்முலா வரும். ஸோ அவுட்டர் ரிங் நார்மலாக சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 2πr. ஓகேவா? ஸோ 2πr ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே 2π அவுட்டர் லேயர்னால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வரணும், ஸ்மால் இன்னர்னால 2π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போடணும். ஏரியா ஆஃப் த ரிங்குங்கிறது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வரும். ஸோ பை ஆர் ஸ்கொயரில் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. ஏன்னா இந்த இடைப்பட்ட இந்த கேப்புக்குரிய ஏரியா தான் இது. ஸோ இந்த 3ஐயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் தான் நமக்குரிய ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 3π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வரும். இதையும் சப்ராக்ட் பண்ணோம்னா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ பை சேமாக இருக்கிறனால பையை வெளியே எடுத்துட்டா 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா வந்துருச்சா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அப்போ உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா கேட்டாங்கன்னா பை 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அடுத்த கொஷின் பாருங்கள், ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது x⁴3/2 ரேஷியோ 9 = 16 ரேஷியோ √x. இது எப்படி எழுதலாம், ரேஷியோ கொடுத்தாங்கன்னா டிவைடட் பையில் எழுதலாமா, 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த √xஐ x⁴1/2ன்னு எழுதலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ x⁴3/2 இன்ட்டு x⁴1/2 இருக்கும். இந்த பக்கம் ஈக்குவல்ட்டில் 4 ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், a⁴m இன்ட்டு a⁴nன்னு என்ன பண்ணுவோம், பவரை பேஸ் சேமாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். அதே தான் இங்கே பேஸ் சேமாக இருக்குது. ஸோ இப்போ x⁴3/2 ப்ளஸ் 1/2 இது என்ன வரணும், 4/2ன்னு வரும். அடித்தோம்னா 2 வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு தான் என்னது 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் வேணும்னா என்ன வரும், 4 × 3 வரும். 4 3s are 12 ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை நம்ம எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. இந்த கொஷினுக்கு ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. அடுத்த கொஷின் பாருங்கள், ஏஜ் சம்மு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏஜ் சம் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணி போகிறது தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், ஒரு பையனோட தற்போதைய வயது, ஒரு பையன் இருக்கான், அவனோட தங்கை இருக்காங்க. அவன் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. இப்போ தங்கை எக்ஸ்னா இவர் 2x இருப்பார். இது ப்ரெசன்டேஜ். அப்போ ப்ரெசன்டேஜ் எல்லாமே 2ஆல் பெருக்கின மாதிரி தான் இங்கே ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கண்டிஷனுக்கு வரும், 4 வருஷத்துக்கு முன்னாடி
4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கையோட ஏஜை விட இவரோட ஏஜ் வந்து 3 மடங்காக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும், 4 வந்து கழிக்கணும். 2லேயும் கழிச்சு பாருங்கள். இல்லை 4 கழிச்சோம்னா 14, இதில் 4 கழிச்சோம்னா 5, 5 15 வரணும். அப்போ இது வராது. 14னா 10 இருக்கும், இங்கே 3 இருக்கும், 3 9 வரும். அப்போ இது வராது. இங்கே என்ன வரும், 4 கழிச்சோம்னா 12, 8ல் 4 கழிச்சோம்னா 4, 4 12. எஸ், அப்போ இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இல்லை இது நார்மல் மெத்தட் வேணும்னாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பையனோட ஏஜ் வந்து தங்கை, இப்போ தங்கைக்கு எக்ஸ்னால் இவர் 2xன்னு ஸ்டார்டிங்கில் இருக்கார். அப்புறம் என்ன ஆகுது, 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2x - 4 x - 4 கண்டுபிடிக்கணும். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜுங்கிறது வந்து தங்கையின் வயதை போல் 3 மடங்கு தான் இந்த பையனோட ஏஜ். அப்போ 2x - 4 = 3 × x - 4. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸோட ஏஜ் வந்து 8ன்னு வரும். இந்த 8ஐ வச்சு பையனுக்கு வந்து 8 2 16 அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் செஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. x² - 2x. இது எப்படி எழுதலாம், எக்ஸை காமன் எடுத்தோம்னா x - 2ன்னு எழுதலாம். இங்கேயும் எக்ஸை காமன் எடுத்தோம்னா x + 2ன்னு எழுதலாம். நடுவில் இன்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3யும் 6 இருக்கிறதுனால 3 காமனாக எடுத்துலாம், x + 2ன்னு கிடைக்கும். அடுத்து கீழே வந்து x - 2. இது எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ண முடியும் நம்மளால், x - 2 x - 2 கேன்சல் பண்ணலாம், x + 2 x + 2 கேன்சல் பண்ணலாம், x கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது, 3. ஸோ ஆன்சர் இதுக்கு 3. அடுத்து ஃபைனல் கொஷின் பாருங்கள். 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரை வட்டத்தின் பரப்பு. நார்மலாக வட்டத்தின் பரப்புனா πr². அரை வட்டம்னா என்ன அர்த்தம், /2 போடணும், அவ்வளோதான். ஸோ அப்போ டைரெக்டாக போட்டுடலாம். பைக்கு இங்கே என்ன போடலாம், 22/2னே போடலாம். இங்கே 22/7 போடலாம். கீழே ஒரு 2 இருக்குது. 6க்கு பதிலாக 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 × 7, 7 7 அடிச்சிடலாம். அடித்தோன்னா 11. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 77 cm². ஸோ ஆன்சர் இருக்குது 77 cm². அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் ஒரு 85 கேள்விகள் பார்த்துருக்கோம். இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.